நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா? நம்ம சரியான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? ஸோ நம்ம நம்மளா ஒரு பயத்திலேயே இருந்துட்டு நீங்க எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இந்த உலகத்துக்கே அதிபதி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்தியமா அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நேயர்கள் அனைவருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, எல்லாருக்குள்ளேயும் ஒரு அச்சம் ஒன்று இருக்கு. நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா? நம்ம சரியான விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இது கரெக்டா இல்லை இது தப்பா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள், நம்ம புதுசான விஷயங்களோ இல்லை நமக்கு தெரியாத விஷயங்களோ ஒவ்வொன்றும் செய்யும்போது ஒவ்வொருக்கிடையிலையும் ஒரு அச்சம்ங்கிறது ஒன்று வரும் இல்லையா? அந்த அச்சம் எதனால வர்றது அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுங்கிறது ஒன்று இல்லை. அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துருது அப்படின்னா இந்த அச்சம்ங்கிறது இருக்காது. பொதுவாகவே இந்த காரியம் செய்யும்போது இந்த காரியத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத, இந்த காரியம் செஞ்சா, இந்த செயலை நம்ம செஞ்சோம்னா இதனால என்ன பயன், இதுக்கு யாருக்கு நன்மை அடையும் அப்படிங்கிறத நம்ம பல வகைகளில் யோசிக்கலாம். இதை நம்ம இந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்கணுமே தவிர்த்து செஞ்சு முடிச்ச பிறகு யோசிக்கக்கூடாது. செஞ்சு முடிச்ச பிறகு அது தப்போ ரைட்டோ நீங்கள் செஞ்ச விஷயத்துல நின்றுணும். அது தப்புனா அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சுக்கணும், கரெக்டுனா அதுக்குள்ள கிரெடிட் அனுபவிச்சுக்கணும். இதுதான் உண்மை. ஸோ நம்ம நம்மளா ஒரு பயத்திலேயே இருந்துட்டு ஒவ்வொரு காரியமும் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப அபத்தம். அது செய்யாமல் அப்படி இருக்காதீங்க. செல்ஃப் டிஃபைன் உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட்டே போயிடும். தைரியமாக செய்யுங்க. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நியாயமான காரியமாக இருக்கணும், தர்மமான காரியமாக இருக்கணும். அநியாயம் செய்யக்கூடாது, அக்கிரமம் செய்யக்கூடாது. இது ரெண்டும் செய்யாத வகையில் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் உங்களுக்கு அது நல்ல முறையில் தான் முடியும். அதே போல் நிறைய பேருக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, நான் தெய்வங்களை நிறைய நாடுறேன், தெய்வங்களை நிறைய சேவிக்கிறேன், ஆனாலுமே எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லை. நல்லா சம்பாதிக்கிறேன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன், குடும்பம் நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் ஏதோ ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கீங்க. அதே போல் சில பேர் நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனக்கு, அதாவது அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாமல் நெகட்டிவாக வந்துடுறது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் 2 பர்சனலாக கேட்டிருக்கீங்க. ரெண்டுக்குமே ஒரு காமன் வேவ்லென்த் தான். நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இந்த உலகத்துக்கே அதிபதி அப்படிங்கிற இடத்துக்கு போய் உட்காந்துட்டாலும் சரி, உங்கள் ஆத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் குழந்தை, உங்கள் பிள்ளை தான். ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை முறையாக செய்யணும். நிறைய பேர் இன்னைக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, அவங்க அப்பா அம்மாவை சரியாக கவனிச்சுக்கிறது இல்லை. அவங்க மன வருத்தத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சில பேரோட சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருக்கு, பார்த்துக்க முடியாத சூழ்நிலைகளாக இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருந்து இருக்கக்கூடிய, வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உத்தியோகமாக இருக்கலாம். அதனால் அப்பா அம்மா கூட இருந்து பார்த்துக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். தவறு கிடையாது. இருந்தாலும் அப்பா அம்மாவை பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். என்றைக்குமே மனிதனை பொறுத்த மட்டுக்கும் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ், அம்மாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்னஸ்ங்கிறதே இருக்காது. ஒரு உயரத்துக்கு அடைய முடியாது. உதாரணம் நம்ம மகாபாரதத்திலே எடுத்துக்கலாம். மகாபாரதத்தில் கர்ணனோட அம்மா யாருன்னு கடைசி வரைக்கும் அவனுக்கு தெரியாமல் இருந்தது. கடைசி நேரத்தில் தான் தெரிய வந்தது. கர்ணனை பொறுத்த மட்டுக்கும் பெரிய தர்மவான், கேட்காமலே அள்ளி கொடுக்கக்கூடிய தர்மவான். அதுவும் யாரும் யாசகம் கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டான், எது கேட்டாலும் கொடுத்துருவான். அப்படி ஒரு தர்மவான், எல்லாருக்குமே தெரியும் கர்ணனை பத்தி. அப்படி இருந்தாலும் அவர் மனதுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மன வருத்தம் இருந்துட்டே இருந்துதான். அது எப்போ அவருக்கு அது தெளிவாச்சுன்னா, அவ தாய் யாருன்னு தெரிஞ்ச பிறகுதான் அது தெளிவாச்சான். அம்மாவோட ஆசீர்வாதம், அப்போ அம்மாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் நமக்கு. நம்ம கேட்காட்டினாலும் நம்ம நன்னா இருக்கணும்னு தான் தாய் நினைப்பா. இருந்தாலும் எந்த ஒரு காரியம் நீங்க செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களோட
குலதெய்வம், அடுத்து இஷ்ட தெய்வம், இவா 2 பேரோட ஆசீர்வாதம், அதுக்கு அடுத்தபடியாக மாதா பிதா இவாளுடைய ஆசீர்வாதம், அதுக்கு அடுத்து குருவனுடைய ஆசீர்வாதம். நீங்கள் யாரை குருவாக எடுத்துக்கிட்டீங்களோ அந்த குருவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்தது அப்படின்னா, இவா 3 பேரோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்த காரியம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அது நியாயமான காரியமாக இருக்கணும். அதையும் நான் சொல்லிடுறேன். கெடுதல் பண்ணணும்னு நினச்சிட்டு இவங்க ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு நீங்கள் செய்யணும்னு நினச்சா அது முடியாது. தயவுசெய்து அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன். நீங்கள் இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் அப்பா அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அதை செய்யுங்க. ஏன்னா அப்பா அம்மா இல்லாமல் இந்த உலகத்துக்கு நம்ம வரல. அவங்களுடைய பிளெஸிங்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது. இதை நம்ம கடைபிடித்தோம்னாலே நீங்கள் ஒரு காரியம் செய்யும் போது உங்களுக்கு அந்த தடைகள்ங்கிறது வராது. இது பரிபூர்ணமான உண்மை. நிறைய பேர் இதை பயன் அடைஞ்சுட்டு நிறைய விஷயங்களை சாதிக்கணும். நல்ல காரியங்களை செய்யுங்கோ. திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், யாரும் கோச்சிக்க வேண்டாம். மனசு ரீதியாக உண்மையான காரியங்கள், தர்மமான காரியங்களை செய்யுங்கோ. அடுத்தவன் இதை பண்ணுறான், அடுத்தவன் அதை பண்ணுறான் நம்ம யோசிக்க வேண்டாம். நமக்குன்னு ஒரு பாதையை பகவான் கொடுத்துருவார். அந்த பாதையில் நம்ம பயணிச்சுட்டே போகணும். நியாயமான வழியில் போய்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் நம்ம போய் சேரக்கூடிய இடமானது வந்த பிறகு திரும்பி பார்த்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் சாதிச்சிருப்போம். அதுக்கு அந்த ஆண்டவன் நமக்கு துணையாக இருப்பார். ஒரு பக்திங்கிறது வந்தாச்சுன்னா மனுஷனுக்கு எல்லாமே சாத்தியமாயிரும். பக்தி தான் முதல்ல முக்கியமானது ஒரு விஷயம். அதனால் எல்லாரும் பக்தி மார்க்கத்துக்கு வாங்கோ. அவாளுக்கு பிடிச்ச தெய்வங்களை செய்வீங்கோ. ஒரு நாளைக்கு ஒரு பொழுது செய்வீங்கோ. நான் கோவிலுக்கே போக முடியாதுனா கூட பகலில் சூரிய பகவான் இருக்கார் கண்ணுக்கு நேர, ராத்திரியில் சந்திர பகவான் கண்ணுக்கு நேரம் இருக்கார், ஆகாய மார்க்கமாக இருக்கார், எங்கேருந்து பார்த்தாலும் தெரிவார். அவரை கையெடுத்து ஒரு 2 நிமிஷம் நின்று செய்வீங்கோ, போதுமானது. உங்களுக்கு அனைத்து சௌகரியங்களும் ஏற்படுத்தி கொடுப்ப, எல்லா காரியமும் அனுகூலமாகும். இதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திப்போம். நமஸ்காரம்.